வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. நான் ஆரோக்கியம் எஸ் கிளமெண்ட், பிஜி அசிஸ்டன்ட் இன் கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸ். கெமிக்கல் கைனடிக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம், ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுடைய ஃபீசிபிலிட்டி, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிகழும் தன்மை அண்டர் கிவன் செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த வினை நடைபெறுமா நடைபெறாதா அப்படிங்கிறத இட் கேன் பி ப்ரெடிக்டட் யூசிங் த பிரின்சிபல் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸினுடைய வெப்ப இயக்கவியலினுடைய தத்துவங்கள் அடிப்படையில் நம்மால் ஒரு வேதிவினை நிகழும் அல்லது நிகழாது என்பதை குறிப்பிட முடியும். எப்படி? டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் அப்படின்னா அந்த வினை நடைபெறும். டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த வினை சமநிலை வினை, ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன் சொல்லுவோம். டெல்டா ஜி பாசிட்டிவ் அப்படின்னா அந்த வினை நடைபெறாது. சரிதானா? சோ இந்த மூன்று நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான். சோ டெல்டா ஜி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே இது 11th படிச்சிருப்போம். டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் அப்படின்னா அந்த வினையானது என்ன செய்யும்? நடைபெறும். சரியா? சோ இப்ப இதே மாதிரி அதே தெர்மோடைனமிக் பிரின்சிபலை பயன்படுத்தி சில கேள்விகளுக்கு நம்மால் விடை கொடுக்க முடியாது. என்ன கேள்விகளுக்கு விடை கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா, how fast, okay, how fast a chemical reaction takes place, how fast a chemical reaction takes place, எந்த ஒரு வேகத்தில் இந்த வேதி வினையானது நடைபெறும் அப்படிங்கறத நம்ம தெர்மோடைனமிக்ஸினுடைய பிரின்சிபல் அடிப்படையில் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. எனவே அதே நேரத்தில் இப்போ ஒரு வினை நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வினை எல்லா வேகத்திலும் நடைபெறும். சரியா? சில வினைகள் அதனுடைய வேகத்தினுடைய ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்டா சில ரியாக்ஷன் இருக்கலாம் அல்லது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோவா இருக்கலாம். சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல் ரியாக்ஷன்ஸ், எல்லா ரியாக்ஷன்ஸுமே டேக் சம் டைம் ஃபார் கம்ப்ளீஷன். அந்த வினை முற்று பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அந்த நேர அளவு என்பது எப்படி இருக்கலாம் அப்படின்னா சில வினாடிகள் இருக்கலாம், ஃபெம்டோ செகண்ட்ஸ்ல இருக்கலாம். ஃபெம்டோ செகண்ட்ஸ் என்ன? 10 to the power minus 15 seconds. வெரி 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 ரொம்ப கம்மியான நேரத்தில் அந்த வினை நடைபெறும். எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்டா நடைபெறும். அந்த வினையில ஒரு 2 வினை கலவைகளை நம்ம சேர்க்கும் பொழுது உடனே வினை நடைபெறக்கூடிய வினைகள் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்டா நடக்கும். சில வினைகள் வெரி ஸ்லோ, இட் வில் டேக் இயர்ஸ் டு கம்ப்ளீட். சோ அந்த அளவுக்கு ஆனா சோ இந்த ரேஞ்ச் இருக்கு. வெரி ஃபாஸ்ட் ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ரொம்ப ஸ்லோவா இன்னொரு ரியாக்ஷன் நடக்குது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், ஒரு ரியாக்ஷன் பார்க்க, ஒரு ஃபாஸ்டா நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். இங்க பாருங்க, பேரியம் குளோரைடு சொல்யூஷன் நம்ம எடுத்துக்குவோம். பேரியம் குளோரைடு சொல்யூஷன் எடுத்துக்குவோம். அது கூட நம்ம என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா டைல்யூட் H2SO4 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா you will get a white precipitate. so the white precipitate என்ன அப்படின்னா பேரியம் சல்பேட். எப்படி கிடைக்கும் அப்படின்னா பேரியம் சல்பேட்டினுடைய துளியில the பேரியம் சல்பேட் கரைசல்ல ஒரு துளி சல்பூரிக் அமிலம் விழுந்த உடனே நமக்கு white precipitate ஃபார்ம் ஆயிடும். So immediate appearance of white precipitate. சரிதானா? சோ அப்படின்னா இந்த ரியாக்ஷன் very fast reaction. சரியா? அதே நேரத்துல இன்னொரு ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரஸ்டிங் ஆஃப் அயன். இப்போ ரஸ்டிங் ஆஃப் அயன்ஸ் நம்ம பார்த்திருப்போம். மழை நேரத்துல எல்லாம் உடனே இரும்பு போன்ற பொருட்கள்லாம் உடனே துருபிடிக்க ஆரம்பிக்கும். அதுல துருபிடிக்க ஆரம்பிக்கிறது உடனே துருபிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த துருபிடிக்கிற நிகழ்வு என்பது நடைபெற்று முடிவதற்கு ரொம்ப வருஷம் எடுத்துக்கிடும், ரொம்ப நாள் கிடக்கும். அந்த ரயில்வே பாலங்கள்லாம் நீங்க பார்த்திருக்கலாம். ரயில்வே பாலத்துல எல்லாம் பார்த்தோம்னா துருபிடிச்சிட்டே இருக்கும், வருஷம் ஃபுல்லா துருபிடிச்சிட்டே இருக்கும். சோ இட் வில் டேக்ஸ் இயர்ஸ் டு கம்ப்ளீட். இந்த ரஸ்டிங் ஆஃப் அயன் ரொம்ப நாள் என்ன நடக்கும்னா அந்த கம்ப்ளீஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சோ இப்ப நம்ம ஒரு 2 கேள்விகளுக்கு நம்ம பதில கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. என்ன 2 கேள்விகள்னு சொல்லி பார்த்தோம்னா, how fast, ஏற்கனவே ஒரு கேள்வி பார்த்துட்டோம். how fast a chemical change can occur, எவ்வளவு வேகத்தில் ஒரு வினையானது நடைபெறும். ரெண்டாவது ஒண்ணு என்ன அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு வைங்க. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த டியூரிங் த பீரியட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் த இனிஷியல் ஸ்டேஜ் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ், ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு அந்த வினையானது நிகழும் பொழுது அந்த வினையில் என்னென்னலாம் நிகழும், வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் த ரியாக்ஷன். மெக்கானிசம் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன?
அந்த வினை ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு எவ்வாறு செல்கிறது? இந்த இரண்டு கேள்விகளுக்கு முதல் கேள்வி என்ன? How fast a chemical change can occur? எவ்வளவு வேகத்துல ஒரு how fast எவ்வளவு வேகத்துல ஒரு வினை நடைபெறும்? இரண்டாவது கொஸ்டின் என்ன? The mechanism of the reaction. இந்த ரெண்டுக்கும் the answers of these two questions are provided by the chemical kinetics. சரிதானா? சோ அப்படின்னா chemical kinetics அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Chemical kinetics அப்படிங்கிற வார்த்தை it is derived from the Greek word that is kinesis. Kinesis அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து மூவ்மெண்ட், நகருதல் அப்படின்னு அர்த்தம். சரிதானா? சோ நகருதல் அப்படிங்கிறது வந்து வேகமாக செல்லலாம் அல்லது என்ன செய்யலாம், மெதுவாக செல்லலாம். சோ இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதை தெரிந்து கொள்வதுதான் வந்து இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ்னுடைய கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். So what is chemical kinetics? What is chemical kinetics அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, definition is given. Chemical kinetics is the study of the rate and the mechanism of chemical reactions proceeding under given conditions of temperature, pressure, concentration, etc. Chemical kinetics வேதிவினை வேகவியல் அப்படின்னா என்ன? வேதிவியல் வேகவியல் என்பது ரேட், ஒரு வேதிவினையினுடைய வேகம் மற்றும் அந்த வினையினுடைய வழிமுறையை, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெப்பநிலை, அழுத்தம், செறிவு இவற்றின் அடிப்படையில் ஒரு வேதிவினை எவ்வாறு நிகழ்கிறது, ஒரு வேதிவினை எந்த வேகத்தில் நிகழ்கிறது என்பதை பற்றியவற்றை கற்பதுதான் வந்து என்னது கெமிக்கல் கைனடிக்ஸ், வேதிவினை வேகவியல் என்று நம்ம சொல்றோம். So வேதிவினை வேகவியல், chemical kinetics not only to predict the rate of the reaction as well as the mechanism of the reaction, ரெண்டு மட்டுமல்ல, வேற முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து useful in optimizing the process condition of industrial manufacturing process. ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணா நமக்கு ஹை ஈல்டு கிடைக்கும், நம்ம வந்து அதிகமான வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும், அதே நேரத்தில் எந்த அழுத்தத்தை பயன்படுத்தணும், எவ்வளவு செறிவை பயன்படுத்தணும், சரிதானா, அதே எந்த மாதிரியான டெம்பரேச்சர் வெப்பநிலையை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் கண்டிஷன்ஸை பத்தி சொல்லக்கூடியது வந்து என்னது அப்படின்னா வந்து இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ். அதே போல ஆர்கானிக் இன்ஆர்கானிக் சிந்தசிஸ்க்கு தேவையான ப்ராசஸ் கண்டிஷன்ஸை பத்தி சொல்லக்கூடியதும் வந்து இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் தான். So the next one, rate of a chemical reaction, very important one. The rate of a chemical reaction அப்படின்னா என்ன? யூசுவலா ஒரு சாதாரணமா ஒரு கெமிக்கல், ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, ஒரு ஜெனரலா சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ரேட் அப்படின்னா என்ன? ரேட் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் எனி வேரியபிள் பெர் யூனிட் டைம். சேஞ்ச் இன் எனி வேரியபிள், ஒரு மாறாத ஒரு மதிப்பு, ஒரு மாறக்கூடிய ஒரு மதிப்புடைய எந்த ஒரு பண்பையும் குறிப்பிட்ட ஓரளவு நேரத்தில் கணக்கிடக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ரேட்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து பிசிக்கல் குவான்டிட்டி ஒன்று எடுத்துக்குவோம். பிசிக்கல் குவான்டிட்டியில் பிசிக்ஸ்ல ஒன்று படிச்சிருப்பீங்க, வெலாசிட்டி அப்படின்னா என்ன? வெலாசிட்டி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெர் யூனிட் டைம் இஸ் வெலாசிட்டி. Change in displacement in unit time velocity. But in a chemical reaction என்ன நடக்கும்? chemical reactionல பொதுவா concentrationல changes நடக்கும். molar concentrationல என்ன செய்யும்? changes நடக்கும். either reactant இருக்கலாம் அல்லது product இருக்கலாம். சரிதானா? So the change in the concentration of the species involved in a chemical reaction per unit times gives the rate of a reaction. So once again, the change in the concentration of the species involved in a chemical reaction per unit time gives the rate of the reaction. சரிதானா? For example, ஒரு general equation நம்ம எடுத்துக்குவோம், A to B. A என்பது reactant, B என்கிறது என்ன அப்படின்னா வந்து ப்ராடக்ட். ஸோ ஏங்கிற ரியாக்டன் வந்து ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. ஸோ இன்வால்வ் ஆகி நம்மளுக்கு ப்ராடக்ட் B கிடைக்குது. சரியா? இந்த ரியாக்ஷனுடைய ரேட் என்ன? ஸோ இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த A அட் 2 டிஃபரெண்ட் டைம்ஸ்ல எடுத்துக்கிறோம். சரியா? ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் இன்டர்வல் எடுத்துக்கோ. இப்போ டைம் T1, so say example 5 seconds or 5 minutes, ஏதாவது ஒரு டைம் எடுத்து 5 seconds எடுத்துக்குவோம். and T2 10 seconds எடுத்துக்குவோம்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த சூழ்நிலையில T2 is greater than T1 இல்லையா? 5 seconds T1, T2ங்கிறது என்னது
10 செகண்ட்ஸ் அப்படின்னா T1 T2 எப்படி இருக்கும்? T2 greater than T1. ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா வந்து ரியாக்டனுடைய ஒரு ரியாக்ஷன் நடக்கும் பொழுது ரியாக்டனுடைய கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிட்டே வரும், ப்ராடக்ட்னுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன செய்யும்? கூடிட்டே போகும். சரிதானா? அப்படி ரேட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். ரேட் அப்படிங்கிறது என்னது? சேஞ்ச் இன் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம், divided by change in time. சரிதானா? So change in the concentration of the reactant divided by change in time. Okay, now இப்போ நம்மளுக்கு ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா change in the concentration of the reactant. Concentration of the reactant னா final concentration A2, initial concentration A1. So T1 initial time வந்து T1 எடுத்துக்கிட்டோம்னா final time T2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து initial concentration A1 அப்படி final concentration A2. அப்போ change in concentration of the reactant அப்படிங்கிறது என்ன அப்படின்னா A2 minus A1. இங்க நம்ம எப்படி கொடுத்திருக்கோம் அப்படின்னா square bracket. The square bracket represent the concentration of the reactant. சரிதா? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எனி ஸ்பீசிஸ். ஸ்கொயர் பிராக்கெட் நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? கான்சென்ட்ரேஷன் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம இதை எப்படி கொடுக்கணும்? A2 அத ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் சொல்றத வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு A2 ன்னு போடணும். மைனஸ் ஸ்கொயர் பிராக்கெட் A1 divided by T2 minus T1. So is equal to this is delta A, okay, change in, okay, change in concentration indicate பண்றதுக்கு என்ன சொல்லலாம்? delta concentration A, okay, change in time delta T. Okay, now remember இங்க ஒன்னு இருக்குது, நெகட்டிவ் சைன் கொடுத்திருக்காங்க. ஏன் நெகட்டிவ் சைன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து which indicates the concentration of the reactant decreases during the reaction. அதை indicate பண்றதுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா concentration decrease ஆகுது அப்படிங்கறதுனால என்ன செய்றோம் அப்படின்னா வந்து நெகட்டிவ் சைன் கொடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து concentration decrease ஆகுது அப்படின்னா வந்து ஃபைனல் இனிஷியல் கான்சென்ட்ரேஷனோட ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா நெகட்டிவா கிடைக்கும். சரிதான்? இந்த டிஃபரன்ஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? நெகட்டிவா கிடைக்கும். சோ இது வந்து நெகட்டிவா கிடைக்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் A1 விட இனிஷியல் கான்சென்ட்ரேஷனோட கம்மியா இருக்கும். சோ இந்த ரெண்டுனுடைய டிஃபரன்ஸ் வந்து நெகட்டிவா கிடைக்கும். பட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்போதுமே வந்து நெகட்டிவ் கிடையாது. சோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். சரிதானா? அதனால என்ன செய்றோம் அப்படின்னா வந்து இந்த வேல்யூ நெகட்டிவா இருக்கும்போது இங்க நெகட்டிவ் நம்ம ஒரு கன்வென்ஷனுக்காக ஒரு நெகட்டிவ் போடுறோம். சோ நெகட்டிவ் என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து மல்டிப்ளை பண்ணும்போது பாசிட்டிவா மாறிடும். சரிதானா? சோ during the reaction the concentration of the reactant decreases. So concentration of the initial concentration is final concentration is less than that of the initial concentration. So the difference between the final and the initial concentration becomes negative, but the concentration of the but the rate of the reaction always positive. So for that only we put negative sign here. Okay va? So for if நம்ம வந்து இது ரியாக்டன்ட் வச்சு நம்ம வந்து பார்த்திருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா வந்து ப்ராடக்ட்டை பொறுத்தவரை இனிஷியலா வந்து அந்த ரியாக்ஷன் நடக்காத போது ஒண்ணுமே ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்காது. அப்ப ரியாக்ஷன் நடக்க ப்ராடக்ட்னுடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அப்படின்னா ப்ராடக்ட்டை பொறுத்தவரை ப்ராடக்ட் இங்க பி இல்லையா? ப்ராடக்ட்டை பொறுத்தவரை கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். சோ இங்க நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் is greater than the initial concentration. So இந்த இடத்துக்கு வந்து நம்ம என்ன தேவைப்படாது? நம்ம மைனஸ், no minus sign is required here. சரியா? சோ அப்போ வந்து ப்ராடக்ட் வச்சு நம்ம எழுதும்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் சைனை எடுத்துட்டு change in the concentration of the product, இந்த ரியாக்டன்ட்க்கு பேர் என்ன போடணும்? நம்ம வந்து change in the concentration of the product divided by change in time. இங்க எழுதும்போது என்ன செய்வோம் அப்படின்னா வந்து இந்த நெகட்டிவ் சைனை எடுத்துட்டு B2 minus A1 divided by T2 minus T1. So என்ன வரும் அப்படின்னா டெல்டா B, நெகட்டிவ் சைன் இருக்க கூடாது, டெல்டா B divided by டெல்டா T. சரியா? சோ இங்க வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சைன் போடலாம் அல்லது போடாம விட்டுறலாம். பட் நெகட்டிவ் சைன்ஸ் வந்து ரியாக்டன்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம நெகட்டிவ் சைன் வந்து மென்ஷன் பண்ணணும். பட் ப்ராடக்ட்டை மென்ஷன் பண்ணும் பொழுது நம்ம என்ன தேவையில்லை? பாசிட்டிவ் சைன் போட வேண்டிய அவசியம் இல்ல. போட்டாலும் தப்பு இல்லை. சோ இப்போ நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்க போறோம். So change in concentration of A and B for the reaction A to B. ஒரு graphical representation பார்க்கிறோம். இப்போ இதுல நம்ம பார்க்கிறோம், இதுல வந்து A reactantங்கிறது வந்து நம்ம வந்து இந்த pink graph கொடுத்திருக்கிறோம். இந்த curve வந்து
பிங்க் கிராஃப்ல கொடுத்துருக்கோம். அந்த ப்ராடக்ட் வந்து பி எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா கிரீன்ல கொடுத்துருக்கோம். சரியா? சோ மேல நம்ம பாருங்க, மேல உள்ள பாக்குங்க, டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நம்ம வந்து டைம் இன் மினிட்ஸ்ல எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸ்ல வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? மோலார் கான்சென்ட்ரேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக மேல நம்ம நிறைய பீக்கர்ஸ் வச்சிருக்கோம். நம்ம கோனிக்கல் ஃபிளாஸ்க் வச்சிருக்கோம் இல்லையா? இந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல பாருங்க, முதல்ல என்ன இருக்குது, எல்லாமே பிங்கா இருக்குது. பிங்க் இண்டிகேட்ஸ் என்னது, இப்ப ரியாக்ஷன் நடக்கல at time 0. சரிதானே? at time 0ல எல்லாமே அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல இருக்கக்கூடியது முழுக்க வந்து என்ன அப்படின்னா reactant only. சரிதானே? so after time during the reaction, so time ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா வந்து reaction start ஆகுது. reaction start ஆகும்போது இங்க இருக்கு பார்க்கும்போது என்ன இருக்குன்னா வந்து கொஞ்சம் green உருவாயிட்டு, that is product form ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிதானே? so reactant அடுத்த ஸ்டேஜ் போக போக time increase ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா வந்து reactant உடைய concentration குறைஞ்சிட்டே வருது, product உடைய concentration என்ன செய்யுது, increase ஆகிட்டே போகுது. so at last எல்லாமே product ஆ இருக்கு. so this is the completion of reaction. இந்த ஸ்டேஜ் தான், this stage is the completion of the reaction. சரிதானே? ஃபுல்லா வந்து ப்ராடக்ட்டா வந்து மாறக்கூடிய ஒரு ரியாக்ஷன், ப்ராடக்ட்டா மாறக்கூடிய ஸ்டேஜ். ஓகேவா? சோ நம்ம லிசன் ஹியர், நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம். சரிதானே? 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் வந்து ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம். சோ ரியாக்டன்ட் டியூரிங் தி ரியாக்ஷன் என்ன ஆயிட்டே போகுது அப்படின்னா வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. சோ டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது, ஒரு பர்టిక్యులர் ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து there is no change in the concentration of the reactant, that indicates the completion of the reaction. இப்போ ரியாக்டன்ட்ல வந்து எந்த விதமான கான்சன்ட்ரேஷன்ல சேஞ்சஸ் இல்ல அப்படின்னா வந்து that indicates the completion of the reaction. அதே மாதிரி ப்ராடக்ட்ட பொறுத்தவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராடக்ட் உடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது பாருங்க, ரியாக்ஷன் நடக்க 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 என்ன ஆகுது அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. at a particular stage வந்து என்ன ஆகும் அப்படின்னா there is no change in the concentration of the product, so that indicates the reaction complete. so அதத்தான் வந்து இதுதான் வந்து நம்ம இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல நம்ம பார்க்கிறோம். சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து ரியாக்டன்ட் பொறுத்தவரை கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு எடுத்துக்கிட்டோமோ அந்த அளவுல இருக்கும். ரியாக்ஷன் நடக்க நடக்க டைம் ஆக 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 வந்து அதனுடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிட்டே போயிடும். சரிதானா? அதே நேரத்துல ப்ராடக்ட்னுடைய கான்சன்ட்ரேஷன் டைம் ஆக ஆக என்ன செஞ்சுட்டே இருக்கும், வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். சரிதானா? சோ இதுதான் வந்து இதனுடைய சிம்பிள் ரெப்ரசன்டேஷனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நம்ம யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் a reaction. சோ நமக்கு ரேட் அப்படிங்கிறது என்ன, ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ரேட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். அப்படின்னா யூனிட் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா யூனிட் ஆஃப் ரேட் இஸ் ஈக்குவல் டு யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை யூனிட் ஆஃப் டைம். சரிதானா? அப்போ யூனிட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் நம்ம எதுல எடுத்துப்போம், கான்சன்ட்ரேஷன்ங்கிறது மோலார் கான்சன்ட்ரேஷன். மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன, மோல். சரிதானா? மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன எடுத்துப்போம் அப்படின்னா வந்து மோல் per liter, that is mole liter power -1. டைம் அப்படிங்கிறது வந்து நம்ம செகண்ட்ல எடுத்துப்போம் இல்லையா? சோ அப்போ மோல் லிட்டர் பவர் -1 சோ செகண்ட் பவர் -1. இதுதான் வந்து யூனிட் ஆஃப் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் மோல் லிட்டர் பவர் -1 செகண்ட் பவர் -1. சோ இந்த செகண்ட் அப்படிங்கிறது in most of the reactions எப்படி இருக்கும் அப்படின்னா மினிட்ல இருக்கலாம், ஹவர்ஸ்ல இருக்கலாம். சரிதானா? இட்ஸ் டிபெண்ட்ஸ் upon the reaction. சரியா? So in gas phase reaction நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து gas phase reactionல concentration, molar concentrationக்கு பதிலா நம்ம எதை யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா வந்து partial pressure யூஸ் பண்ணிருப்போம். So partial pressure யூஸ் பண்ணியிருந்ததுனால so unit of the pressure is atmosphere. சரிதானா? ATM. சரியா? சோ அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலா பார்ஷியல் பிரஷர், யூனிட் ஆஃப் பார்ஷியல் பிரஷர்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா வந்து மோல் லிட்டர் பவர் -1 அப்படிங்கறத நம்ம எப்படி போட்டிருப்போம் அப்படின்னா அட்மாஸ்பியர்னு கொடுத்திருப்போம். சோ ATM செகண்ட் பவர் -1 அப்படிங்கிறது வந்து கேஸ் phase ரியாக்ஷனுக்கு நம்ம யூனிட்டா நம்ம பயன்படுத்துவோம். சரிதானா? யூனிட் ஆஃப் reaction rate வந்து for gas phase reaction ATM, that is atmosphere second power -1. Okay, next one, stoichiometry and rate of a reaction. Okay, stoichiometry and rate of a reaction. So இது ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். A to B. A என்கிறது இங்க reactant, B என்கிறது என்னது ப்ராடக்ட். இந்த ரெண்டினுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்க. கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது என்னது, இங்க யூஸ் பண்ணக்கூடிய இங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஃபார்ம் ஆன நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B. சரிதானா? சோ இங்க ரெண்டுமே வந்து ஈக்குவல். தட் இஸ் இங்க 1 தான் இருக்கும், இங்க எத்தனை இருக்குது, 1 தான் இருக்கு. சரிதானா? இந்த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்கனால சோ ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் the
number of moles involved in the reaction equal இருக்கனால both the reactant side as well as the product side equal இருக்கிறதுனால the rate of disappearance of the reactants சரிதானா இது disappearance ஆகக்கூடிய ரேட் இது ஃபார்ம் ஆகக்கூடிய rate of appearance of product ரெண்டுக்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஈக்குவலா இருக்கும் சரிதானா சோ இன்னும் சில ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்குவோம் A to 2B சோ இந்த ரியாக்ஷன்ஸ் பொறுத்தவரை இங்க ரெண்டினுடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் இல்ல இங்க 1 மோல் இருக்குது இங்க எப்படி இருக்கு அப்படின்னா வந்து 2 மோல்ஸ் இருக்குது சோ 1 mole of A will give 2 moles of B அப்படிதானே சோ இந்த அப்படின்னா ஒரு மோல் இந்த A டிஸப்பியர் ஆகக்கூடிய A ஆனது சோ அப்போ B ஃபார்ம் ஆகக்கூடிய B நம்ம எப்படி சொல்லுவோம் formation of B is twice the rate of disappearance of A சரிதானா இந்த B ஃபார்ம் ஆகக்கூடிய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா A டிஸப்பியர் ஆகிறதுக்கு வந்து 2 மடங்கு அதிகமாக இருக்குது சரிதானா so see here the formation of B so that is rate is equal to rate of formation of B is twice the rate of disappearance of A so see the equation rate is equal to formation of B dB by dt is equal to the formation இருக்கு இல்லையா சோ இதனுடைய concentration increase ஆகுது product னுடைய concentration increase ஆகிறதுனால இங்க நம்ம plus sign போட்டுருக்கோம் சரிதானா is equal to twice the rate of disappearance of A that is 2 into minus dA by dt minus எதுக்கு போட்டுருக்கோம் A னுடைய concentration during the reaction என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகிறதுனால இங்க என்ன பயன்படுத்திருக்கோம் மைனஸ் போட்டுருக்கோம் சரிதானா இதே ஈக்குவேஷன் நம்ம மாத்தி எழுதலாம் அந்த ரெண்டு நீங்க எங்க கொண்டு வந்துட்டா என்ன வரும் இங்க 1/2 ன்னு வந்துரும் சரிதானா சோ ஆர் இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dA by dt that is இந்த ரெண்டு எங்க கொண்டுருங்க சோ இங்க மேல இருக்குது இங்க வரும்போது என்ன ஆகும் கீழ வந்துரும் சோ minus dA by dt is equal to 1/2 dB by dt சரிதானா இதுல நம்ம ஜெனரலா எப்படி இத சொல்லலாம் அப்படினா வந்து for a general reaction the rate of the reaction is equal to the rate of consumption of a reactant that is rate of disappearance of a reactant or formation of the product divided by its coefficient in the balanced equation சரிதானா சோ நமக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து A க்கு 1 இருந்துச்சு B க்கு வந்து 2 இருந்துச்சு அப்படிதானே சோ அப்ப நம்ம எப்படி எழுதுவோம் ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம் XA x moles of A plus y moles of B gives L moles of C plus M moles of D சோ இது ரியாக்டன்ட் இது ப்ராடக்ட் சரிதானா இதுக்கு ஃபுல்லா ரேட் எழுதும்போது மைனஸ் போடணும் இதுக்கு ஃபுல்லா ரேட் எழுதும்போது பிளஸ் போடணும் சரிதானா எல்லாமே நமக்கு ஈக்குவல்னு போடணும் சோ ரேட் இஸ் ஈக்குவல் டு கவனிங்க ரேட் இஸ் ஈக்குவல் டு A ஐ டிபெண்ட் பண்ணி எழுதும் பொழுது இது ரியாக்டன்ட் அதனால மைனஸ் ஓகே ரியாக்டன்ட்ல வந்து கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிறதுனால மைனஸ் 1/x that is இங்க பாருங்க divided by its coefficient in the balanced equation இந்த balanced equationல இருக்கக்கூடிய coefficient வச்சு நம்ம டிவைட் பண்ணனும் சரிதானா so minus 1/x dA by dt change in concentration of A equal to இது y b ஐ பொறுத்தவரை இது y இல்லையா y தான் கோஎஃபிஷியன்ட் சோ அப்ப என்ன செய்யணும் b ங்கிறது ரியாக்டன்டா இருக்கனால மைனஸ் 1/y dB by dt ஓகே ஈக்குவல் டு இது C and D நமக்கு வந்து ப்ராடக்ட் இல்லையா அப்ப ப்ராடக்ட்டுக்கு நமக்கு பிளஸ் போடலாம் அல்லது போடாம விட்டுறலாம் சோ இங்க கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் ஆகுது இல்லையா அப்போ dC by dt into 1/L so 1/L dC by dt அந்த கோஎஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணிடுங்க so is equal to D ஐ பொறுத்தவரை கோஎஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணுங்க 1/m into dd by dt சரிதானா இதுதான் இத பேஸ் பண்ணி we can write for any equation so you can write for any equation students so tomorrow homework so write the rate of the reaction for the formation of ammonia and for the formation of hydrogen iodide okay students thank you students thank you for listening